என்னடா பாலாஜி, கார்த்திய பத்தியா? எங்கேயா பார்க்கவே விட மாட்டேங்கிறானுங்க பசங்க. ஏண்டா என்னதான் நடந்துச்சு? எல்லாம் அந்த மாமா பையில வந்தது. நம்ம வீடு பசங்களை போதைப் பொருள் கடத்த அமைச்சிருக்கான். போதைப் பொருளா? அம்மாச்சிட்ட சரக்கு வாங்கி ஈவினிங் கிட்ட கொடுத்து பாண்டிச்சேரிக்கு இருக்க அமைச்சிருக்கான். தருது இந்த நாயங்களும் அதை நம்பிட்டு போயிருக்காங்க. இப்போ எங்க வந்து நிக்குது பாருங்க. ஒரு உசிரை போச்சு. அந்த போதைப் பொருளை தேடிட்டு வந்தவன் வேற வேணும். விஷ்ணுவை கொண்டுட்டு அவன் எடுத்துட்டு போயிருக்கான். கூட இவன் இருந்தாலும் மாட்டிக்கிட்டான். எல்லாம் முழுகி போச்சு. வாங்க உட்காருங்க. வாங்க ஐயா, வாங்க உட்காருங்க. ஐயா ஐயா அழுவாதீங்கயா, அழுவாதீங்கயா. எப்படி அழாம இருக்கிறது? ரேவதி, ஐயா காஃபி குடுமா. வேண்டாம் ஐயா, இப்பதான் சாப்பிட்டேன். சும்மா இருங்க ஐயா, தொண்டை தண்ணி எல்லாம் காஞ்சு போயிருக்கு. நீ போமா. வரையா, நான் இந்த ஊரை விட்டே போலான் இருக்கேன். எனக்கு இங்க என்ன இருக்கு? நான் இந்த கடையை வித்துட்டு போயிடலான் இருக்கேன். அதான் கடைசியா அவங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு தான் யாருமே இல்லைன்னு சொன்னீங்க. ராசிபுரத்துல ஸ்கூல் தோஸ்து இருக்கா, நான் வரேன். தைரியமா போயிட்டு வாங்க, அடிக்கடி வாங்க. எனக்கு ஒரு விஷயம் தாங்க ரொம்ப பிடிச்சது. 2 பிள்ளைங்களும் ஒரு வயிற்று பிள்ளைங்க மாதிரி இருந்தாங்க. எப்படி அந்த பிள்ளைய கொல்ல இந்த பிள்ளைக்கு மனசு வந்ததுன்னு தாங்க எனக்கு புரியல. என்னங்க நீங்களுமா நம்புறீங்க? போலீஸ்காரங்க அதானுங்க சொல்றாங்க. ஐயா இது வேற ஐயா. என்னையா, நீங்களும் நானும் பக்கத்துல இருந்தா பார்த்தோம். 2 பேர் இருந்திருக்கானுங்க, ஒருத்தன் செத்துட்டான். யார சந்தேகப்படுறது? போனது போச்சு. என் புள்ள உசுறு திரும்பி வரப்போகுது. நான் கிளம்புறேன். என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? சாப்பிட வரலையா? போறேன். நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கார்த்தியவே கொலைகாரன்னு சொல்லிட்டு போறான். எனக்கு வந்த கோவத்துக்கு பாலை காய்ச்சி உன் மூஞ்சிலே ஊத்திருப்பேன். சும்மா இருக்கியா? நான் பாத்துக்கிறேன், நீ போ. நீ பாத்துக்கிட்டு மட்டும் இரு, மேல எதுவும் செஞ்சிடாத. எனக்கு வந்தால் பேசுறது கொஞ்சம் ஓவரா தான் இருந்தது. ஆனாலும் பெரியவர் யதார்த்தமா பேசிக்கலாம்ல. கடைசியா சொல்றேன், விஷ்ணு செத்து போனதை பத்தி கண்டிப்பா அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. நீ யோசிச்சுட்டே இரு. அதுக்கு முன்னால நான் ஏதாவது செய்யலன்னா பாரு. வந்து சாப்பிடு வா. விஜய், விஜய், விஜய் கலாதர விஜய், 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 விஜய். சரி சரி நிக்கலாம். யாரும் கண்ணி பற்றாத போ. சரி போயிட்டே இரு. ஏதோ வரேன். இங்க என்ன பண்றீங்க? இங்க எதுக்குண்ணே வந்தீங்க? அண்ணே உங்ககிட்ட நிறைய பேசணும்ண்ணே. நான் போய் முன்னாடி வெயிட் பண்றேன். ஒரு 20 நிமிஷத்துல வந்துருங்க அந்த சப்வேக்கு. அன்னைக்கு உங்ககிட்ட முழு கதையும் சொல்லலை. விஜய்க்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தா பயந்துட்டேன்.
ஆனா இப்ப விஜி உயிரோட இல்ல. என்னை கொண்டு வாங்கன்னு பயமா இருக்கு. டேய் யாரா விஜி? புரியுற மாதிரி சொல்றா. ஜோதி வீட்டுல இருந்த பொண்ண விஷ்ணு லவ் பண்ணா. அப்போ மதனுக்கு இவனுக்கு என்னடா கனெக்ஷன்? அந்த கிழவன் கிட்ட என்னடா கொடுத்தான்? என்னடா கொடுத்தான்? விஷ்ணுவோட கடைய ஜோதிக்கு எழுதி கொடுத்துட்டான். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தான் அவன் ஊருக்கு போறான். என்ன பாலாஜி? உனக்கு ஜோதிக்கு என்னடா சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? என்னடா கொடுத்தா? கடை வித்துட்டேன். ஜோதி கிட்ட கடை வித்துட்டேன். கடையே எவ்வளவு நாள் எடுத்துக்க பாலாஜி? அடிக்காத. என்னடா அது? எடுத்துக்க பாலாஜி. எனக்கே வா. ஐயோ அண்ணா அண்ணா அடிக்காத. அடிக்காத அடிக்காத பாலாஜி. அடிக்காத அடிக்காத. ஆத்துல பண்ணிட்ட பாலாஜி. ஆசைக்கா அடிக்காத. அடிக்காத. நான் தான் விஷ்ணுவை கொன்னேன். ஜோதியை கொல்ல சொன்னா. கார்த்தி. என்னாச்சு? ஐயோ கார்த்தி கொஞ்சம் வாங்க. கொஞ்சம் தூக்குங்க. ஓடி. அவன் கத்தி கொடுத்தான். என்ன வச்சுடு. நான் தெரியாம செஞ்சுட்டேன் பாலாஜி. டேய் அன்னைக்கு நான் அவனை சாகடிச்சிருக்கணும். நான் கொல்லல. கார்த்தி எப்படி அந்த மாமா பையன் வெளியே கொண்டு வந்துருவான்னு தெரியும். ஆனா அம்மாஜிட்டு இருந்தா கார்த்தியை காப்பாத்தணும். உன்னை நான் இங்க பார்த்தேன். அடிச்சு கொன்னுடுவேன். அம்மாஜி ஜோதியோட பையன் வந்திருக்கான். என்ன உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் அந்த கார்த்தியோட அண்ணன். உன்னையும் தெரியும், உன் அப்பனையும் தெரியும். என்ன விஷயம் சொல்லு. அம்மாஜி நீங்க எங்களை சின்ன வயசுல இருந்து பாக்குறீங்க. நாங்க உங்க விஷயம் எதுலையுமே எட்டி பார்த்தது இல்லைங்க. ஏதோ ஓரமா தனியா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க என் தம்பி மேல ரொம்ப கோவமா இருக்கீங்க. அவன் படிக்கிற பையன். நடந்த விஷயத்துக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அம்மாஜி. தம்பியும் உன் கூட்டாளியும் தானே தூளை கொண்டு போனானுங்க. உன் அப்பன் தானே அனுப்பி வச்சா. அப்புறம் இல்ல என் தம்பி ஒரு அப்பாவிங்க. எல்லாம் சேர்ந்து அவனை மாட்டி விட்டானுங்க. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அம்மாஜி. சரக்கு திருட வந்தவன் விஷ்ணுவை கொண்டுட்டு என் தம்பி அடிச்சு போட்டு போயிட்டான். உங்களுக்கு வேண்டியது உங்க சரக்கு, எனக்கு வேண்டிய என் தம்பி. உங்க சரக்கு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். எங்க இருக்கு அதை நான் சொல்றேன். அதுக்கு பதிலா என் தம்பி நீங்க எதுவும் செஞ்சிடக்கூடாது. மதனுங்கிறவன் உங்க சரக்கு வித்துட்டு பணத்தோட போயிட்டு இருக்கான். மதனா? அவன் யாரு? விஷ்ணுவோட கடையை பார்த்துட்டு இருந்தவன். சரக்குக்காக விஷ்ணுவை கொலை பண்ணான். நேரம் இல்லைங்க, உங்க பணம் போயிட்டு இருக்கு. எங்கடா போகுது? நேரம் ராசிபுரத்துக்கு போயிட்டு இருக்கும். அம்மாஜி நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீங்க தம்பிய கைக்கு வரட்டும், பார்க்கலாம். வக்கீலு சீக்கிரம் வந்துரு. லேட் பண்ணிடாத. எடுத்துடலாம்ல? யாரு? எப்படியும் எடுத்துடணும். என்ன வேணும்? சரி. பேசணும். ஓ உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். இரு கூப்பிடுறேன். சரி வா. எல்லாம் உள்ள போங்கடி. வாங்கடி உள்ள. உட்காரு. இல்ல முதல்ல உட்காரு சொல்றேன். அது கொஞ்சம் இரு.
உங்ககிட்ட ஒரு ஒரு முக்கியமான 5 விஷயம். நிமிஷம் வெயிட் பண்ணுமா வெளியே போயிட்டு வந்துடுறேன் இங்க இல்ல, பக்கத்துல தான் சொல்றது போயிட்டு கொஞ்சம் வந்துடுறேன் கேள். இதோ கொஞ்ச இல்ல, நேரத்துல வந்துடுறேன் பேசலாம் ஒரே ஒரு பேசலாம் நிமிஷம், நான் வேலை சொல்றது இருக்குல்ல கேளுங்க. பேசலாம் இருமா நீ எல்லாத்தையும் கவனிச்சுக்கோ நீ எல்லாம் பேசி வச்சிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன். திரும்ப வர்றல 5 மணிக்கு வா. அப்ப பேசிக்கலாம் ஆ போ. கடிக்குமா? என்ன பாலாஜி அப்ப நீ சந்தேகப்பட்டல பாரு உன் தம்பியை உன்கிட்ட பொறுப்பா படைச்சிட்டேன் இப்ப சந்தோஷமா? ஏய் கார்த்தி சரக்கை இங்க தான்டா வச்சீங்க நீங்க. எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. நான் மயக்கமா இருந்தேன்ல, அதான் தெரில. ஞாபகம் வந்தா சொல்றேன். அந்த பதில் சொல்லணும். ஐயா கூட்டிட்டு வந்துட்டேன். இந்தப்பா ச்சே. இங்க ஏய், ஏய், என்னடா தொலைவுற? சரக்கு. என்னது சரக்கா? என்னடா சொல்ற? ஆமா, நான் இங்க தான் வச்சிருந்தேன். இங்கேயா? ஆமா, அந்த சரக்கு பின்னாடி தான் எல்லாரும் வராங்கன்னு எனக்கு அப்போ தெரிஞ்சது. ஆனா அது பத்திரமா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தான் ஆகாதுன்னு நினைச்சிட்டேன். அதனால தான் அதை இங்க கொண்டு வந்து வச்சேன். இங்க வச்சிருந்தானா எங்கடா போச்சு பின்ன? இந்த சட்டைக்குள்ள தான் வச்சேன். டேய், இப்போ இல்ல. ஆமா, ரேவதி எங்க? ரேவதி எங்க? தெரியலையேப்பா. தெரியல என்ன அர்த்தம்? எங்கேயோ காலையிலேயே கிளம்பி போயிட்டா, எதுவும் சொல்லல. அண்ணே, 2 பேரையும் அம்மாச்சி வர சொன்னாங்க.